Welcome to the BKR chemistry classes. 12th exam almost வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஆர்கானிக்ல குவிக் ரிவிஷனா நான் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்திருக்கிறது ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஸோ ஹாலோ ஆல்கேன்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஐயூபேக் நாமன்க்ளேச்சரில் நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஆல்கைல் குரூப்போட நீங்கள் ஒரு ஹாலஜன் சேர்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஆல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் ஹாலோ ஆல்கேன்ஸ். ஸோ ஒரு alkyl குரூப்போட ஒரு ஹாலஜன் சேர்த்தா அது ஹாலோ ஆல்கேன்ஸ் or we say it to be alkyl halides. இப்போ இந்த alkyl குரூப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி what is alkyl group? ஒரு ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆயிரும் ஆல்கைல் ஆயிரும். ஸோ CH3 okay, or you can have CH3 CH2. ஓகே, ஸோ ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு அது ஆல்கைல் ஆயிரும். அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண இடத்துல கார்பனுக்கு ஒரு வேலன்சி மிச்சம் இருக்கும். அந்த வேலன்சில நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஹாலஜன் ஆட்டமை பிளேஸ் பண்றோம். ஸோ அது என்ன ஆயிரும் ஹாலோ ஆல்கேன்ஸ் ஆர் ஆல்கைல் ஹாலைட்ஸ். இப்போ எக்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், எக்ஸ் ஃப்ளூரினா இருக்கலாம், குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், இல்லைன்னா அயோடினா இருக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆர் குரூப் என்னெல்லாம் இருக்கலாம், ஆர் குரூப் கேன் பி அன் ஆல்கைல். நான் சொன்ன மாதிரி ஆல்கைலா இருக்கலாம். So I can have CH3, CH2, Br. So ethyl bromide. இங்க bromine attached இருக்கிற கார்பன் ஒரு alkyl கார்பன். இந்த கார்பன் sp3 hybridized. sp3 hybridized. ஒண்ணு இல்ல, ஒரு கார்பன்ல சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு, CC சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்குன்னா அந்த கார்பன் எல்லாமே sp3 hybridized. So இப்ப bromine attached இருக்கிற கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இது sp2 hybridized கார்பன். ஸோ இங்க இருக்கிற கார்பன், ஸோ கார்பன்ல ஜென்ரலா டபுள் பாண்ட் இருந்துச்சு, அது sp2 hybridized. ஸோ இது sp3 hybridized. இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சது C triple bond C. இந்த கார்பன் sp hybridized. alkyl halide சொல்றோம். These are known as vinyl. ஸோ CH2 டபுள் பாண்ட் CH நம்ம என்ன சொல்லுவோம், vinyl சொல்லுவோம். அதே இது எனக்கு CH2 டபுள் பாண்ட் CH பக்கத்துல ஒரு CH2 தட் இஸ் டபுள் பாண்டோட ஆல்ஃபா கார்பன்ல இப்ப ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு. நான் பிஆர் ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அலாயில் ஹாலைட். ஸோ நேரடியா டபுள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வைனைல். ஸோ வைனைல் ஹாலைட். அதே இது அந்த டபுள் பாண்ட் பக்கத்து கார்பன்ல ஆல்ஃபா கார்பன்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது அலாயில் ஹாலைட். அப்ப பென்சீன் ரிங் ஒரு நேரடி அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது அரோமேட்டிக் ஹாலைட்ஸ். ஓகே, அரைல் ஹாலைட். ஓகே, அதே இது பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆயிருக்காம அது என்ன ஆகுது, CH2. அதுக்கடுத்து ஒரு ஹாலஜன் இருக்குன்னா அதுக்கு என்ன ஆயிரும்னா பென்சாயில் ஹாலைட். இவ்வளவுதான். ஸோ ஒரு சிங்கிள் பாண்ட் கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது ஆல்கைல். அதே இது ஒரு பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது அரைல். ஸோ ஆல்கைல் அரைலுக்கு என்ன வித்தியாசம்னா அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆல்கைல்னு சொல்றோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம அரைல்னு சொல்றோம். இப்ப அரைல்லே பாத்தீங்கன்னா அந்த புரோமின் நேர பென்சீனோட அட்டாச் ஆயிருக்கு, அப்ப அது அரைல் ஹாலைட். அது பென்சீன் பக்கத்துல ஒரு CH2 அதுக்கடுத்து Br அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது பென்சாயில் ஹாலைட். ஸோ பேசிக் கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கைல் ஹாலைட், டபுள் பாண்டட் கார்பன்னா வைனைல் ஹாலைட். அதே டபுள் பாண்டட் காம்பவுண்ட் ஆல்கின் பக்கத்து கார்பன்ல இருந்துச்சுன்னா அது அலைல் ஹாலைட். பென்சீன நேரடியா அட்டாச் ஆயிருக்கு அது அரைல் ஹாலைட். பென்சீன் பக்கத்து கார்பன்னா அது பென்சைல் ஹாலைட். இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, ஸோ இது sp2 hybridized. இங்க திஸ் கார்பன் டபுள் பாண்ட் இல்ல, அதனால இது sp3 hybridized. ஸோ sp3 hybridized கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குன்னா அது என்னெல்லாம் இருக்கலாம், அது ஆல்கைல் ஹாலைடா இருக்கும், இல்லைன்னா அலாயில் ஹாலைடா இருக்கும், இல்லைன்னா அது பென்சாயில் ஹாலைடா இருக்கும். இது மூணுமே sp3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, சப்போஸ் sp2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கிற ஹாலைட் பார்த்தோம்னா அது வைனைல் ஹாலைட், இன்னொன்னு அரைல் ஹாலைட். or halo alkenes or halo arenes. Basic attachment of halogen to the carbon chain.